தற்போதைய உடனுக்குடன் நேரலை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே புலியை தெய்வமாக வழிபடும் வினோத திருவிழா நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே புலியை தெய்வமாக வழிபடும் வினோத திருவிழா நடைபெற்றது. உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பழமை மாறாமல் 40ற்கும் மேற்பட்ட புலி சிலைகளை ஊர்வலமாக எடுத்து சென்று நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது. புலி சிலைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆடுகளை பலியிட்டு நேர்த்திக்கடன் மக்கள் செலுத்தியுள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே இருக்கக்கூடியது களிப்புலி அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தை அருகே இருக்கக்கூடிய ஒரு 3 கிராமம் காயாவைகள் மற்றும் களிப்புலி மணப்பட்டு அப்படிங்கிற அந்த 3 கிராமங்கள்ல ஆதி காலத்துல அந்த பகுதி ஒரு வனப்பகுதியா இருந்ததுனால அங்கு புலிகள் நடமாட்டம் அதிகமாக இருந்தது. அந்த புலிகளிடம் அந்த விச ஜந்துக்களிடம் தங்களை பாதுகாக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய மாயாண்டி ஐயனார் அப்படிங்கிற ஒரு ஆலயத்துல புலிகளுக்கான சிலை செய்வது வழக்கம். இதற்காக ஆண்டுதோறும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவானது கடந்த 23ஆம் தேதி அந்த புலிமண் எடுத்து புலி செய்யக்கூடிய அந்த விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நேற்று அந்த 3 கிராம மக்களும் ஒரு 44க்கும் மேற்பட்ட புலிகளும் மற்றும் குழந்தைகள் அந்த விச ஜந்துக்களுடைய சிலைகளையும் செய்து வழிபட்டனர். அந்த புலி சிலையானது அங்கிருந்து புலிக்குத்தி அப்படிங்கிற அந்த மாயாண்டி ஐயனாருடைய ஆலயத்திலிருந்து 5 கிலோமீட்டர் அந்த 3 கிராமங்களையும் சுற்றி அந்த காயவயல் மாரியம்மனுடைய ஆலயத்துல களிப்புலி காயவயல் மாரியம்மன் ஆலயத்துல வழிபாடு செய்கிறார். இதற்காக ஆடுகள் படையலிட்டு உறவினர்களை அழைத்து விருந்து வைத்தோம். அதனைத் தொடர்ந்து புலிகளுக்கான சிறப்பு பூஜைகளையும் செய்து கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அந்த புலிகளை சுமந்து சென்று அந்த ஆலயத்தில் வழிபாடு நடத்தினர். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய இந்த வழிபாடு சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களில் இருக்கக்கூடிய அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் என ஒரு 5000க்கும் மேற்பட்டோர் அந்த விழாவில் கலந்து கொண்டாங்க. பாரம்பரியம் மாறாம இன்று வரையும் அந்த புலிகள் சிலைகளை இந்த பகுதி மக்கள் வழிபாடு நடத்துவதும் அந்த ஊர்களுக்கான பேர்லையும் பார்த்தீங்கன்னா களிப்புலி புலிக்குத்தி அப்படிங்கிற அந்த புலியை இன்னைக்கு வரையும் அந்த மாறாம அந்த ஊரோட பேர்களையும் அந்த மக்கள் பராமரித்து வர்றாங்க. இது அந்த பகுதியில் ஒரு வினோத திருவிழாவாக நடைபெறுவது வழக்கம். ஜனனி. ராஜேஷ், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.